நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தற்போதைய சூழலில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இஸ்ரேலினுடைய முக்கிய மூலோபாய இலக்குகளை தாக்கி வருவதாக கூறி இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரான் தனது தாக்குதல்களை இஸ்ரேலின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த பகுதிகளின் மீது குவித்து வருகிறது. பென்குரியன் விமான நிலையம் மற்றும் ஹைஃபாவில் உள்ள எல்டா என்ற இராணுவ விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனத்தின் ரேடார் மையம் மற்றும் பென்குரியன் விமான நிலையத்தின் எரிபொருள் சேமிப்பு கிடங்கு ஆகியவற்றை தாக்கியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. நெகேவ் பாலைவனம் இந்த பகுதியில் இங்குள்ள டிமோனா பகுதி இஸ்ரேலினுடைய அணுசக்தி திட்டத்தின் மையமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் ஈரானிய ஏவுகணைகள் விழுந்திருப்பது இஸ்ரேலுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இலக்குகள் இந்த பிரதேசத்தில் உள்ள அமெரிக்காவினுடைய இலக்குகளில் மிக முக்கியமாக MQ-9 ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் F-16 போர் விமானத்தை தாக்கியதாகவும் IRGC உரிமை கோரியிருக்கிறது. அதே நேரம் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளில் ஏற்பட்ட நெருக்கடி. இந்த மோதலில் மிகவும் முக்கியமான அம்சம் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் இன்டர்செப்டர் பற்றாக்குறையாகும். அதாவது இஸ்ரேலினுடைய ஆரோ மற்றும் அமெரிக்காவினுடைய தோட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் கையிருப்பு சில வாரங்களில் தீர்ந்துவிடும் அபாயமுள்ளதாக ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் போரினுடைய முதல் 16 நாட்களில் மட்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சுமார் $26 பில்லியன் மதிப்பிலான வெடிமருந்துகளை பயன்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் தற்போது பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளை மீண்டும் உற்பத்தி செய்து நிரப்ப 2 முதல் 3 ஆண்டுகள் வரை ஆகலாம் என கணிக்கப்படுகிறது. 2 நாடுகளும் ஒன்றையொன்று அணுசக்தி தொடர்பான இடங்களை தாக்குவதாக குற்றம் சாட்டுகிறது. புஷர் நிலையம். ஈரானுடைய புஷர் அணுமின் நிலையத்திற்கு அருகில் ஏவுகணை தாக்கியதாகவும் ஈரான் கூறுகிறது. இது ஒரு கதிரியக்க விபத்தை ஏற்படுத்தக்கூடும் என சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரித்திருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி சங்கிலியை குறிவைத்து தாக்குவதாக அறிவித்துள்ளது. குறிப்பாக அராக் மற்றும் யாஸ்ட் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. இப்படியான ஒரு சூழலில் இஸ்ரேல் இராணுவத்தின் நிலைப்பாடு எப்படி என்றால், இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பல முனைகளில் போரிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் முன்னணி ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய 850க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளதாகவும் தெற்கு லெபனானில் தற்காப்பு வளையத்தை உருவாக்கி வருவதாகவும் IDF குறிப்பிடுகிறது. அமெரிக்காவுடன் ஒருங்கிணைப்பு. அதாவது இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்காவுடன் முழுமையான ஒருங்கிணைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் இதில் எந்த கருத்துக்கோளாறும் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த மோதலானது வெறும் ஏவுகணை தாக்குதலாக மட்டுமில்லாமல் ஆயுதங்களின் கையிருப்பை தக்கவைக்கும் தொழில்முறை தாங்குதிறன் சார்ந்த ஒரு போராக மாறியுள்ளது. அணுசக்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் பெரும் ஆபத்தாக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் இந்த மோதலில் தற்போது எழுந்துள்ள மிகப்பெரிய சவால் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, கையிருப்பு மேலாண்மைதான். ராயல் யுனைடெட் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட் அமைப்பினுடைய ஆய்வின்படி இஸ்ரேலினுடைய ஆரோ ஏவுகணை தடுப்பு அமைப்புகளின் கையிருப்பு மார்ச் மாத இறுதிக்குள் முழுமையாக தீர்க்கப்படும் அபாயம் உள்ளது. அமெரிக்காவின் தாட் அமைப்புகளுக்கு ஒரு மாத காலத்திற்குள் காலியாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனை மீண்டும் உற்பத்தி செய்து பழைய நிலைக்கு கொண்டு வர 2 முதல் 3 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்பது போரின் போக்கை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாகும். அதே நேரம் ஈரானின் அணுசக்தி சங்கிலி மீதான நேரடி தாக்குதல். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரானினுடைய அணு ஆயுத தயாரிப்பு சங்கிலியை இலக்கு வைத்து ஆபரேஷன் லயன்ஸ் ட்ரேர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அராக் இங்குள்ள கனநீர் ஆலையை இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. ஈரான் மீண்டும் இதனை சீரமைக்க முயன்ற போது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாட் இங்குள்ள யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பிலான தொழிற்சாலைகளும் குறிப்பிடத்தக்க அளவில் சேதமடைந்துள்ளன. இப்படியான நிலையில் பஜீஷ் படைகள் மீதான தாக்குதல். இஸ்ரேல் வரும் இராணுவ இலக்குகளை தாண்டி ஈரானுடைய துணை இராணுவ அமைப்பான பஜீஷ் படைகளின் தலைமையகத்தையும் அதன் தளபதிகளையும் குறிவைக்க தொடங்கியுள்ளது. டெஹ்ரான் மற்றும் இல்பகன் நகரங்களில் உள்ள அவர்களின் மறைவிடங்கள் மற்றும் தெருக்களில் உள்ள தடைகளையும் கூட IDF தாக்கி வருவதாக தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை ஏப்ரல் 6 வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு இஸ்ரேலை கேட்டுக்கொண்டுள்ளார். இருப்பினும் மார்ச் 28 முதல் அணுசக்தி மற்றும் இராணுவ உற்பத்தி தளங்களை அளிப்பதில் இஸ்ரேல் தீவிரமாக செயற்படும் என IDF அறிவித்துள்ளது. இப்படியான நிலையில் இல்பகன் மாகாணத்தில் உள்ள எஃகு ஆலைகள் மற்றும் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலில் 25 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
ஈரானின் ஏவுகணை தாக்குதல் டெல் அவீவ் நகரில் ஒரு ஆஸ்திரேலிய குடிமகன் உயிரிழந்திருக்கிறார். லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படையைச் சேர்ந்த உளவு பிரிவு அதிகாரி அலி ஹசன் சரீப் கொல்லப்பட்டதை IDF உறுதி செய்துள்ளது. இந்த தகவல்கள் அனைத்தும் தற்போதைய கள நிலவரம் வெறும் எல்லை மோதலாக இல்லாமல் ஒரு நாட்டினுடைய நீண்டகால தற்காப்பு மற்றும் உற்பத்தி திறனை முடக்கும் நோக்கில் நகர்வதை காட்டுகிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நேரடி மோதல் என்பது தற்போது வரும் எல்லை தகராறாகவோ அல்லது நிழல் போராகவோ அல்லாமல் இரு நாடுகளின் மூலோபாய இருப்புகளை போராக உருவெடுத்திருக்கிறது. இந்த மோதலின் தீவிரத்தை பின்வரும் முக்கியமான 3 காரணிகளின் அடிப்படையில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 1. அணுசக்தி என்ற சிகப்பு கோடு. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய சமீபத்திய அறிவிப்புகள் அவர்கள் ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி சங்கிலியை முழுமையாக சிதைப்பதையே இலக்காக கொண்டுள்ளனர். இதனை உறுதிப்படுத்துகிறது. புஷர், அராக் மற்றும் யாஸ் போன்ற பகுதிகளில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய கதிரியக்க விபத்து ஏற்படும் அபாயத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஈரானை பொறுத்தவரை தனது அணுசக்தி திட்டத்தின் மீதான எந்தவொரு தாக்குதலும் அதன் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதலாக கருதி மிக கடுமையான பதிலடியை தரும் நிலைக்கு தள்ளியிருக்கிறது. இந்த மோதலில் யார் முதலில் ஆயுதங்களை இழப்பார்கள் என்ற கேள்வி மிக முக்கியமானதாக மாறியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளான ஆரோ மற்றும் தாட் ஆகியவற்றினுடைய கையிருப்பு மிக வேகமாக தீர்ந்து வருவது ஒரு மூலோபாய பலவீனத்தை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. 2026 இந்த நிலைமையில் $26 பில்லியன் மதிப்பிலான வெடிமருந்துகள் சில வாரங்களிலேயே பயன்படுத்தப்பட்டிருப்பது நவீன கால போர்கள் எவ்வளவு செலவு மிகுந்தவை என்பதையும் நீண்ட காலத்திற்கு போரை தொடர்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களையும் உணர்த்துகிறது என்றும் சொல்லலாம். அமெரிக்காவினுடைய நேரடி இராணுவ ஈடுபாடு மற்றும் அதிபர் ட்ரம்ப் வழங்கியிருக்கக்கூடிய தற்காலிக காலக்கெடு ஆகியவை இந்த போரின் தீவிரத்தை குறைக்குமோ என்றாலும் களத்தில் இஸ்ரேலினுடைய ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் மிகவும் வேகம் குறையவில்லை என்பதும் ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்பட்டால் அது உலகளாவிய எரிபொருள் விலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் அபாயம் உள்ளது என்பதனையும் குறிப்பிடலாம். சுருக்கமாக சொன்னால் ஈரான் தனது ஏவுகணை வலிமையின் மூலமாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு வளையத்தை உடைக்க முயலுகிறது. மறுபுறம் இஸ்ரேல் ஈரானின் எதிர்கால அணுசக்தி கனவுகளை இப்போதே தகர்க்க முற்படுகிறது. இந்த இருமுனை போட்டியானது சர்வதேச சமூகம் தலையிட்டு ஒரு சுமூகமான முடிவை எட்டாதவரை மத்திய கிழக்கை ஒரு நீண்டகால மற்றும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்குள் தள்ளிவிடும் என்பதில் ஐயமில்லை. நவீன போர் என்பது வெறும் ஆயுதங்களின் மோதல் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார தாங்குதலுக்கும் இடையிலான மோதலாகவும் கருதப்படுகிறது என்றும் குறிப்பிடலாம். இப்படியான ஒரு சூழலில் இந்த நிலைமைகள் எப்படியான முடிவுகளை எடுக்க உலகத்தை தள்ளுகிறது என்பதும் உலகம் எப்படியான எதிர்வு குரல்களை பெறப்போகிறது என்பதும் தான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். ஒரு அபாய சங்கிலியின் மீது அமர்ந்து உலகம் தன்னுடைய நகர்வை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உலகத்திற்கு அழிவா அல்லது மீழ்வா என்பது இந்த போர்களுடைய முடிவில் தான் தெரியும். எப்படியான முடிவுகளை இந்த உலக நாடுகள் எடுக்கப் போகிறது, வல்லரசுகளுடைய ஆதிக்கம் என்பது உலக மக்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கப் போகிறது, இவை தொடர்பாக கவனமாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டிய தேவை தொடர்ந்தும் இருந்து வருகிறது என்றும் குறிப்பிடலாம். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.